ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி டே 10க்கு உண்டான ஜென்ரல் தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி உண்டான டாபிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஸோ இதிலிருந்து கேள்விகள் பார்க்க போகிறோம். அடுத்தது கொடுக்கப்பட்ட பக்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வினா விடை வகை. ஸோ இதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பந்து உருண்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். பந்து உருண்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தன்வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றது எந்த வகை வாக்கியம் சொல்லுங்கள். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பிறவினை வாக்கியம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செய்வினை தொடர் அப்படின்றது தான், ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அப்படின்றது செய்வினை தொடர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2014 குரூப் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த வகை வாக்கியம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செயப்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது எந்த வகை வாக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உணர்ச்சி வாக்கியம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்றது என்ன வாக்கியம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்றது எந்த வகை வாக்கியம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தொடர் வாக்கியம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவர் போவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? ஒருவர் போவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேர்கூற்று தொடர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்றது எந்த வகை தொடர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எதிர்மறை தொடர். சரிங்களா? அடுத்தது பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது உணர்ச்சி தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது உணர்ச்சி தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓகேங்களா? என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியல அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
அடுத்த கேள்வி பாருங்கள், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்ற தொடரோட செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்ற தொடரோட செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், குழந்தையை அடித்தது யார்? ஸோ இது வந்து எந்த வகை தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். குழந்தையை அடித்தது யார் அப்படின்றது எந்த வகை தொடர்? ஸோ குழந்தையை அடித்தது யார் அப்படின்றது வினா தொடர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள், நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். நம் நாட்டுக்கொடி தலைமை ஆசிரியரால் ஏற்றப்பட்டது அப்படின்றது எந்த வகை தொடர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செயற்பாட்டு வினைத்தொடர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல கட்டளை தொடர் அல்லாத ஒன்று வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசு ஆணை பிறப்பித்தது அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? ஸோ பாக்கி எல்லாமே கட்டளை தொடராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், யாழினி திருக்குறள் கற்றாள் அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். யாழினி திருக்குறள் கற்றாள் அப்படின்றது எந்த வகை தொடர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தன்வினை தொடர். சரிங்களா? அடுத்தது, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, செயற்பாட்டு வினை வாக்கியம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் பத்தினை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதிலே தான் ஆன்சர் இருக்க போகுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 16th கொஸ்டின் இருக்குது, அதுக்குன்னா ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதை நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இது படித்தாலும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஆன்சர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் டேஷ் போடும் அப்படின்றது தான். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதுக்குள்ள ஆன்சரும் இந்த பேராகிராஃப்லேயே இருக்க போகுது, அதை பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் சோறு போடும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் சோறு போடும், இங்கே சோறு தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 17வது கேள்வி பாருங்கள், நோயற்ற வாழ்வை தருவது எது? நோயற்ற வாழ்வை தருவது எது? ஸோ அதுக்குண்டான ஆன்சரும் இந்த பேராகிராஃபில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம். ஓகேங்களா? நோயற்ற வாழ்வை தருவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் தான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? அடுத்தது 18வது கேள்வி பாருங்கள், உடல் நலமே டேஷ் அடிப்படை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்குன்னா ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன எவை? உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை அப்படின்றது தான். ஸோ இதற்குள்ளான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் தான் இருக்க போகுது. ஸோ உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன வந்து பார்த்தீங்கன்னா உண்ண உணவு, உடை, உறைவிடம். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா. ஸோ எல்லாமே இந்த பேராகிராஃபில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அந்த பேராகிராஃபை பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா. அடுத்தது 20வது கேள்வி பாருங்கள். ஸோ பழமொழியின் சிறப்பு வந்து எது அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்குள்ள ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத பார்த்து சொல்லுங்கள். ஸோ முதல் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா. சுருக்கி அப்படின்றது தான். ஸோ பழமொழியின் சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி சொல்கிறது, விரிவான கருத்தை சுருக்கி சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த பேராகிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதை சரியாக பார்க்குறதுல தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்றது எந்த வகை தொடர்? பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செய்தி தொடர். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் பெயரச்ச தொடர் வந்து எது அப்படின்றத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தைத்த சட்டை அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. ஸோ இது வந்து எந்த வகை தொடர் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது அப்படின்றது எந்த வகை தொடர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்தது பாருங்கள். காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார் அப்படின்றது எந்த வகை வாக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செய்தி வாக்கியம். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். பாடினாள் கண்ணகி அப்படின்றது எந்த வகை தொடர்? பாடினாள் கண்ணகி அப்படின்றது எந்த வகை தொடர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வினைமுற்று தொடர். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் பத்தினை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பேராகிராஃப் தான். அந்த பேராகிராஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குண்டான ஆன்சர் இருக்க போகுது. ஸோ இந்த பேராகிராஃபை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து அடுத்த 5 கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 26வது கேள்வி பாருங்கள்.
சுதேசி நவாய் சங்கத்தை நிறுவியவர் வந்து யார்? சுதேசி நவாய் சங்கத்தை நிறுவியவர் வந்து யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், என்ற நிறுவனத்தை பதிவு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ வஉசி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நவாய் சங்கத்தை வந்து நிறுவியிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வஉசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வஉசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பாரதியார். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வஉசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வஉசி அவர்களோட பன்முகத்தன்மைகள் வந்து என்ன? வஉசி அவர்களோட பன்முகத்தன்மைகள் வந்து என்ன? பன்முகத்தன்மைகள் அப்படின்றத தேடினீங்கனாலே போதும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ வஉசி அவர்களோட பன்முகத்தன்மை வந்து என்னென்ன? ஸோ வழக்கறிஞராக இருந்திருக்காரு, எழுத்தாளராக இருந்திருக்காரு, பேச்சாளராக இருந்திருக்காரு, தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், வஉசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? வஉசி அவர்கள் வந்து யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பாரதியார் பாடலை தான் வஉசி அவர்கள் விரும்பி கேட்பார். அடுத்தது பாருங்கள், வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வஉசி அவர்கள் தமிழும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், எல்லாமே இந்த பேராகிராஃபில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. வினா விடை வகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிட்டோம், லைவ் டெஸ்ட்டும் வச்சாச்சு. ஓகேங்களா? அது வந்து டே 6 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு உண்டான டெஸ்ட் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 10 நாளில் நம்ம சொன்ன மாதிரி ஜென்ரல் தமிழ் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்குண்டான ஓவரால் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை அன்றைக்கி விஜய் சார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 200 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 நாளில் 20 வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? 10 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 20 வீடியோவையும் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அந்த 200 மார்க்குக்கு உண்டான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது வந்து ஒரு எக்ஸாமாக நினச்சிட்டு, அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னையோட ஓவராலாக டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவம் அகாடமி சேனலில் கொடுப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.